கவிஞர் டிசிபி லோகநாதன், சமூக ஆர்வலர், திருவரங்கம் தாலுகா, திருவானைக்கோவில். திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டிருக்கின்றோம். சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். எப்படி சீர்திருத்த கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு இந்த தேசத்திற்காக போராடிய தலைவர்கள்லாம் எப்படி அர்ப்பணித்தார்களோ அதுபோல நாங்களும் பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். டிராபிக் ராமசாமி இடத்திலே நாங்களெல்லாம் பள்ளி மாணவர் போல் பயின்றவர்கள். சமீப காலமாக திருவானைக்காவல் பகுதியில் திருவிழாக்கள் என ஒரு பண்டிகை நடைபெறுகிற இது ஒரு முக்கியமான பகுதி. திருவானைக்காவல் பஞ்சஸ்தலத்தில் ஜலகண்டேஸ்வரர் இருக்க ஒரு திருத்தலம், பூலோகத்தின் வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய அரங்கம் இருக்கக்கூடிய திருத்தலம். ஆன்மீக நிகழ்ச்சி பெரும்பாலும் நடைபெறுது. அப்படி ஆன்மீக நிகழ்ச்சி நடைபெறுகிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோவில் சம்பந்தப்பட்டது விளம்பர பதாகைகள் வைக்கிறாங்க. திருமண நிகழ்ச்சி, காதுகுத்து போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை இங்கே உள்ள அமைப்புகள், சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து அவங்களுடைய அந்த நிகழ்ச்சியுடைய வெளிப்பாடாக விளம்பர பதாகை வைக்கிறாங்க. இதை ஒரு காலக்கெடு கொடுத்துருக்காங்க. முதல் நாள் வைக்கணும், முடிஞ்ச அடுத்த நாள் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை கெடுபிடி பண்ணுறாங்க. அதை வரவேற்கிறேன் நான். ஏனென்றால் எல்லோருக்கும் இடையூறு செய்யக்கூடாது, பொதுமக்களுக்கும் போக்குவரத்தும் இடையூறு செய்யக்கூடாது. அப்படி இருந்தால் எந்த இடத்தையும் ஆக்கிரமித்தை அகற்றாலும் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. அதன் அடிப்படையில் நம்ம வைக்கக்கூடாது. ஆனால் இந்த கெடுபிடியை பார்த்தீங்கன்னா யாருக்கு பொருந்ததுன்னா அரசியலுக்கு, ஆளுங்கட்சிக்கு சாராதவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தது. பொதுவானவர்களுக்கு யாருமே இந்த 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 நடைமுறை கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. இதை எப்படி சொல்லணும்னா, ஆளுங்கட்சி தரப்பு பாருங்க, நான் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஏப்ரல் 3ஆம் தேதி இன்னைக்கு ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க. அது ஜூன் 3ஆம் தேதி வர பிறந்த நாளுக்கு இப்பயே வச்சிருக்காங்க, 60 நாள் முன்னாடியே. அது ஒரு மிகப்பெரிய தவிர இவங்க காவல்துறை ஏன் கண்டிக்கலன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதே ஒரு தாவாக பண்ற ஒரு புதிய ஒரு கட்சியெல்லாம் இருக்கு பாருங்க, அவங்கெல்லாம் ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சாங்கன்னா உடனடியாக போய் அவங்க மேலதான் அவங்களுக்கு பிரியம், அதெல்லாம் உடனடியாக அகற்றுறாங்க. நாம் தமிழராக இருக்கட்டும் அல்லது அது அதிமுக இருக்கட்டும், எத்தனையோ கட்சிகள் இருக்கு, பிஜேபி இருக்கு, அவங்களுடைய ஃப்ளெக்ஸ் எல்லாம் உடனடியாக அவுக்குறாங்க. திமுக ஃப்ளெக்ஸ் மட்டும் அப்படியே இருக்கு. எங்களுக்கு அரசியலுக்கு நாங்க உள்ள போகல. ஏன்னா நாங்க சமூக ஆர்வலரா சொல்றது, இந்த திருமண விழாக்கள், கோவில் பண்டிகைகளை வச்சிருக்கிற ஃப்ளெக்ஸை இவங்க உடனடியாக காவல்துறை அகற்றியே ஆகணும்னு சொல்றாங்க. இவங்க அகற்றுறனா என்ன பண்றாங்கன்னா அவங்களே எடுக்கிறாங்க. ஆனா அவங்க திமுக இதை போய் சொன்னாக்க நாங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், அதை எடுக்க மாட்டேன்றாங்க. இது எந்த விதத்துல சாத்தியம்? உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. என்ன தீர்ப்புனா, எந்தவித விளம்பர பதாக இருந்தாலும் அகற்றனாக்க தலைமைச் செயலாளர் உடனடியாக நீதிமன்றத்துக்கு வந்து பதில் சொல்லணும்னு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல நீதிமன்றமே உத்தரவிட்டும் ஒரு அரசு ஒருதலை பட்சமாக செயல்படுது. நான் கேட்கிறேன், சமூக நீதினு ஒரு அரசு சொல்றாங்க, நாங்க சமத்துவத்துக்கான அரசுன்னு சொல்றாங்க. அப்படின்னா அரசு என்ன பண்ணணும்? பாகுபாடு பாட்டக்கூடாது. இது ஒரு சர்வதிகார போக்கு, இது ஒரு ஜனநாயக நாடு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுறாங்க. எப்படின்னா ஒரு சாரர் மட்டுமே எல்லாத்தையும் இந்த நாட்டுல வந்து அவர்களுக்கு உரிமை இருக்கு, மற்றவர்களுக்கு யாரும் இல்லைன்னு சொல்றது ஒரு சர்வதிகார போக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த ஆளுங்கட்சி செயல்படுறாங்க. இதற்கு பின்புலத்துல இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் பிளெக்ஸை பெருசா போடுறாங்க. திருச்சி மாவட்டத்துல ஒரு நேர் இருக்காரு, அவரோட பிளெக்ஸை பெருசா போடுறாங்க. அவருடைய கவனத்துக்கு இது போகுதா இல்லையா? அவர் கண்டிக்கிறாரா இல்லையா? ஏன் இப்படி ஒரு சூழலை உருவாக்குறாங்க? அடிப்படை மக்கள்லாம், சாதாரண இந்திய பிரஜை இருக்கவங்க எல்லாருமே சாமானிய குடிமக்கள் நண்பர் நீதிமன்றம் தான். அவங்களுடைய நீதி கிடைக்கக்கூடிய இடம் நீதிமன்றம் தான். நீதிமன்றமே ஒரு உத்தரவு போட்டும் இந்த அரசு மீறுதுன்னா இது ஜனநாயகத்துக்கு விரோதமான அரசு. ஜனநாயகத்துல கட்டமைப்பு உள்ளவங்க யாருமே, இந்திய குடியுரிமை பெற்றவங்க யாருமே, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறவங்க யாருமே அதற்கு மீறி செயல்பட்டால் சர்வதிகாரம். இந்த அரசு ஒரு சர்வதிகார அரசா இருக்கு. ஆகவே இதை உடனடியாக அரசின் கவனத்திற்கும், தலைமைச் செயலாளருக்கும், மாநில முதல்வர் அவருக்கும் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று, திருச்சி மாவட்டம் மட்டுமல்ல எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி அதர்மம், அநீதி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன நிகழ்ச்சியில கூட ஃப்ளெக்ஸ் வைக்க முடியல, அவங்க மேல வழக்கு போடுறேங்கிறாங்க. இல்லை அப்படின்னாக்கா அந்த ஃப்ளெக்ஸை உடனடியாக எடுக்கணுங்கிறாங்க. எடுக்கலன்னா காவல்துறை எடுக்குது. இதுல முன்னுரிமை தர காவல்துறை, மாநகராட்சி நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், ஆளுங்கட்சிக்கு மட்டும் ஏன் இப்படி செயல்படுறாங்க? அதற்கு எதிராக அவங்க எங்களை ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் விரைவில் நீதிமன்றத்தை நாடுவோம். அந்த நீதிமன்றம் எங்களுடைய போராட்டத்தை நாங்கள் அறவழியிலே, அகிம்சை வழியில தான் போராட போறோம். ஏன்னா காந்தி இந்த மண்ணில் அறவழியில தான் போராடி சுதந்திரம் பெற்று கொடுத்தார். அந்த எங்களுடைய எங்களுடைய போராட்டம் நீதிமன்றத்தினுடைய கடைசி கட்டத்தில் எங்களுடைய நடவடிக்கை நீதிமன்றத்தின் கதவை தட்டும் அளவிற்கு இந்த போராட்டம் கொண்டு செல்வோம்.
எங்களை மீண்டும் மீண்டும் நான் குறிப்பிடுகிறோம். இந்த ஒருதலைபட்சமாக செயல்படுகிற நடவடிக்கையில் இருந்து இந்த அரசு விடுபட்டு எல்லோருக்குமான அரசாக செயல்பட வேண்டும், மக்கள் விரோத அரசாக செயல்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதை இந்த இந்த அரசு மட்டுமல்ல, மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த காணொலி மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாலாஜி வந்துரு வாடா. நாங்கள் வந்து செலவு பண்ணி இவ்வளோ தூரம் செலவு பண்ணி ஃப்ளெக்ஸ் எல்லாமே வைக்கிறோம். ஆனால் அது வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு கரெக்டாக எடுக்க சொல்கிறாங்க. இதே ஆளுங்கட்சி ஃப்ளெக்ஸ் இருக்கிற ஃப்ளெக்ஸை அது எதுவும் சொல்ல மாட்டேறாங்க, எடுக்கவும் மாட்டேறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க. ஃபோன் பண்ணி உடனே கழட்டுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம போக லேட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களே கழட்டி வச்சிடுறாங்க. நம்ம இவ்வளோ தூரம் எல்லாருமே நம்ம இப்போ மக்கள் இதில் நம்மளும் எல்லாமே செயல்பட்டு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை வந்து ஆளுங்கட்சி அரசு மட்டும்தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. மற்றபடி யார் வச்சாலும் காது குத்தோ, கல்யாணமோ, ஒரு கன்னிதஞ்சலியோ எதுவுமே வந்து அந்த டைமு வந்து இல்லை அப்படின்னா கழட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதை வந்து இது எந்த வகையில் நியாயம்னு தெரில. இது வந்து தமிழக அரசு வந்து இது மாதிரி செயல்படக்கூடாது.